GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். இன்னைக்கு அவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். அதுக்கு பதில் தெரியல. பட் அந்த குழந்தையே அவர் கோர்ட் வாசல்ல நிக்க வச்சிட்டாரு. பிரபல சமையல் கலைஞரும் திரைப்பட நடிகருமாக திகழ்ந்து வருபவர் மாதம்பட்டி ரங்கராஜ். திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்களின் வீட்டு விசேஷங்களில் மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் தான் இருந்து வருகிறது. இவருக்கு ஸ்ருதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் திடீரென பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவை 2வது திருமணம் செய்து கொண்டது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசில்டா போலீசில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்தார். இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவனான மாதம்பட்டி ரங்கராஜின் தனிப்பட்ட விவகாரத்தில் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது, எனது கேட்டரிங் நிறுவனமான மாதம்பட்டி பாகசாலாவுக்கு எதிராக அவதூறு பரப்பு கருத்துக்களை பேச ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் BS ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் ஆஜராகினர். அப்போது இந்த விவகாரத்தில் ஜாய் கிறிசில்டா தங்களை தொடர்புபடுத்தி பேசியதால் 15 நாட்களில் 12.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்காமல் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு ஜாய் கிறிசில்டா முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது ஜாய் கிறிசில்டா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் செல்ல விரும்பவில்லை, மேலும் மாதம்பட்டி என்று குறிப்பிடாமல் வெறும் ரங்கராஜ் என குறிப்பிட்டால் யாருக்கும் தெரியாது, இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என வாதிட்டார். இதனிடையே தன்னை குறித்து அவதூறு கருத்து தெரிவிக்க ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த வழக்குடன் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கும் சேர்த்து விசாரிக்கப்படும் என கூறிய நீதிபதி 12.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறும் ஆதாரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இன்னைக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் தெரியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அது எந்த லெவலா இருந்தாலும், அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு அவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். அதுக்கு பதில் தெரியல. பட் அந்த குழந்தையே அவர் கோர்ட் வாசல்ல நிக்க வச்சிட்டாரு. அது அவருக்கு ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. பட் குற்றம் இல்லாம நிறைய பேர் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நான் ஜட்ஜ்மெண்ட் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கு ஃபேவரா ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.